வாழ்க வளமுடன். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் நம்ம கம்பல்சரி கொஷின் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25 கட்டாய வினா கொஷின் நம்பர் 28க்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பிடிஎஃப் வடிவில் அனுப்பியிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ அடுத்து ஒரு 15 கம்பல்சரி கொஷின் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், புக் பேஜ் நம்பரும் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, பேரழிவு படுகொலை குறிப்பு தருக. புக் பேஜ் நம்பர் 38 இருக்குது. அதே மாதிரி தங்க மதிப்பீட்டு அளவு குறிப்பு தருக. புக் பேஜ் நம்பர் 19 இருக்குது. காலனிய நீக்கம் குறிப்பு தருக. புக் பேஜ் நம்பர் 22 இருக்குது. பாக்ஸில் இருக்கும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஆப்பிரிக்க நேர்கள் குறிப்பு தருக. புக் பேஜ் நம்பர் 25 இருக்குது, 25. பனிப்போர் என்றால் என்ன? பனிப்போர் புக் பேஜ் நம்பர் 47 இருக்குது. சுயராஜ்யம் பற்றி காந்தியடிகளுடைய கருத்து புக் பேஜ் நம்பர் 104 இருக்குது. சமச்சீர் காலநிலை என்றால் என்ன? புக் பேஜ் நம்பர் 153 இருக்குது. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, புக் பேஜ் நம்பர் 159 இருக்குது. பிஎம்கேஒய் குறிப்பு தருக. பிஎம்கேஒய் அப்படின்னா பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா, அது குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. புக் பேஜ் நம்பர் 168 இருக்குது. அது மாதிரி ஆசியாவின் டெட்ராய்டு எது, ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது பப்ளிக் கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே நம்ம கட்டாயம் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள இது பேஜ் நம்பர் 193 இருக்குது. இந்த ஆசியாவின் டெட்ராய்டு. 11, தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள் குறிப்பிடுக. ஒரு 3 இருக்குது. புக் பேஜ் நம்பர் 224 பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். சரிங்களா? அடுத்து 12வது கேள்வி, கட்டுப்பாடு கோடு குறிப்பு தருக. புக் பேஜ் நம்பர் 298 இருக்குது. இந்த மாதிரி கேள்விகள் இதுவரைக்கும் கேட்டதில்லை, ஆனால் பாக்ஸில் இருக்குது. ஸோ 100க்கு 100 மதிப்பெண்களை பெறக்கூடிய மாணவர்கள் இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. 298 பக்கத்தில் கட்டுப்பாட்டு கோடு அப்படின்னு இருக்குது. அதுமாதிரி அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் குறிப்பு தருக. இதுவும் பாக்ஸில் 327வது பக்கத்தில் இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை என்றால் என்ன? இது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புக் பேஜ் நம்பர் 332 இருக்குது. 332 எல்லாமே நான் சொல்கிறது ஃபுல்லாக தமிழ் மீடியம். அடுத்து வாங்கும் சக்தி சமநிலை குறிப்பு தருக. புக் பேஜ் நம்பர் 333 இருக்குது. ஸோ ஒரு 15 கேள்விகள் நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு 25 கேள்விகள் கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா எந்த கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது. கட்டாயம்னா திடீர்னு புக் பேக் கொஸ்டினே கேட்கலாம், அல்லது புக்கு இன்சைட்லேருந்து கேட்கலாம். 4 பகுதியில் வரலாறு, புவியியல், குடிமியல், பொருளியலில் ஏதாவது ஒரு பகுதியில் எதுலனாலும் கேட்கலாம். ஸோ நீங்கள் கம்பல்சரி கொஸ்டினை ஈஸியாகவும் இருக்கலாம், அதே புக்கு இன்சைடாகவும் இருக்கலாம். நம்ம இப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. அதனால் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறக்கூடிய மாணவர்கள் இப்போ நான் சொன்ன கேள்விகளை நல்லா படித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டாயவனாவை தவிர்த்து மற்றவனால் கூட இதை கேட்பாங்க. சரிங்களா? எழுதுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம அதிகமாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக நமக்கு இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த கேள்விகளை நான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. நீங்களும் சமூக அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்களை பெறுங்கள். அதே நேரத்தில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கொடுத்த அந்த 25 கட்டாயவனாகவும் இப்போ நான் சொன்ன 15 கட்டாயவனாக்கும் கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பார்க்க மறக்காதீங்க. ஸோ தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெறுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.